பெங்களூருவில் வேலை பார்க்கும் ஜானகி சொந்த ஊரான கேரளாவிற்கு வருகிறார். அதே சமயம் பாதிரியாருக்கு எதிரான கேஸில் ஆஜராக வரும் டேவிட்க்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. தற்செயலாக அந்த போராட்டத்தின் இடையில் மாட்டிக்கொண்ட ஜானகியின் அப்பா கீழத் தள்ளிவிடப்படுகிறார். இதனால் பலத்த காயமடைந்த அவர் மருத்துவமனையில் உயிரிழக்கிறார். அதே சமயம் ஜானகி தனக்கு நடந்த அநியாயத்திற்காக போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுக்க வரும்போது அதை டிவியில் பார்க்கும் ஜானகி மயங்கி விழுகிறார். அவரை மருத்துவர் பரிசோதிக்கும்போது 2 நாட்களுக்கு முன் ஜானகி பாலியல் வன்புணர்வுக்கு ஆளானது தெரிய வருகிறது. இந்த கேஸை விசாரிக்கும் இன்ஸ்பெக்டர் 2 பேரை பிடித்து குற்றவாளிகள் என நீதிமன்றத்தில் நிறுத்துகிறார். ஆனால் அவர்களுக்கு ஆதரவாக வாதாடும் டேவிட் ஜானகி சொல்வது பொய் என்றும் அவர் ரேப் செய்யப்படவில்லை என்றும் சாட்சியங்களுடன் நிரூபிக்க கேஸ் தள்ளுபடி ஆகிறது. அதன் பின்னர் டேவிட் இந்த கேஸை எடுத்து நடத்தினாரா? ஜானகி உண்மையிலேயே ரேப் செய்யப்பட்டரா? அப்படியானால் குற்றவாளி யார் என்பதே மீதி கதை.